نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله لا يضيع أجر المحسنين وقال نبينا صلى الله عليه وسلم خير الأعمال أدومها விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய ஹலாலான தேவைகளை நிவர்த்தி செய்வானாக, நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எந்த ஒரு மனிதர் ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்றாரோ அவருக்கு 10 நன்மைகள். அவர் ஒரு நன்மை செய்தால் அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதிலும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் 70 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் செய்கின்ற நல்ல அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுள்ள சமுதாயத்திலே நிகழ்ந்த ஒரு வரலாற்றை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். முன்னுள்ள சமுதாயத்திலே நடந்த ஒரு வரலாற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு 3 நபர்கள், அவர்கள் மலை பாங்கான இடத்திலே நடந்து செல்கின்றார்கள். ஒரு 3 நபர்கள் ஒரு மலை பாங்கான இடத்திலே நடந்து செல்கின்றார்கள். அவர்கள் செல்லுகின்ற பொழுது கடுமையான காற்று, மின்னல், மழை. அவர்கள் ஒரு பாறைக்குள்ளாக அவர்கள் ஒதுங்கி விடுகின்றார்கள். அந்த 3 நபர்களும் ஒரு பாறைக்குள்ளாக ஒதுங்கி விடுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய துரதிர்ஷ்டம், அந்த பாறை அவர்களை மூடிக்கொள்கிறது. அவர்களால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பாறை அவர்களை மூடிக்கொள்கிறது. அவர்கள் பாறைக்குள் அவர்கள் சிக்கிக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்கின்றார்கள். நாம் வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு நல்ல அமலை செய்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நல்ல அமலை செய்திருப்போம். அந்த நல்ல அமலை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இந்த மலை குகையில் இருந்து நாம் வெளியாகலாம். அல்லாஹ் தஆலா நம்மளை வெளியாக்கி விடுவான் எப்படியாவது என்று ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். ஆலோசனை செய்து அந்த 3 நபரிலே ஒருவர் கூறுகின்றார், அவர்கள் அந்த 3 நபரிலே ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள், எனக்கு கை குழந்தையும் இருந்தார்கள். நான் எப்பொழுதுமே என்னுடைய பெற்றோர்களுக்கு பாலை கொடுத்து விட்டுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பாலை கொடுப்பேன். முதலாக பாலை கறந்து
என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் பாலை கலந்து வருகின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் தூங்கிவிட்டார்கள், அயர்ந்து அவர்கள் தூங்கிவிட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளோ பசியினால் அழுது கொண்டிருக்கின்றார்கள். எப்படியா இருந்தாலும் சரி பெற்றோர்களுக்கு அந்த பாலை கொடுத்து விட்டுதான் என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே நான் இருந்தேன். நான் அவர்களுடைய தலைமாட்டிலே பாலை வைத்துக் கொண்டு இரவு முழுக்க நின்றேன். ஆனால் அவர்கள் எந்திக்கவில்லை, எழவில்லை. கடுமையான அசைதின் காரணமாக அவர்கள் தூங்கிவிட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளோ பசியினால் அவர்கள் அழுதே தூங்கிவிட்டார்கள். யா அல்லாஹ், இதை நான் செய்தது உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக. பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்னுடைய பிள்ளைகள் பசியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கொடுத்து விட்டுதான் நான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்திலே நான் இருந்தேன். அது ரப்பே, அது உனக்காகத்தான் நான் அப்படி இருந்தேன். நீ அந்த நன்மையை ஏற்றுக்கொண்டு இந்த குகையில் இருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் ரப்பே என்று அவர் துவா கேட்கின்றார். லேசாக அந்த பாறை நகர்கின்றது. அடுத்து ஒருவர் துவா கேட்கின்றார், ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று நான் கடுமையான ஒரு வெறியிலே இருந்தேன். அந்த பெண்ணை பல முறை நான் என்னுடைய ஆசைக்கு இணங்க நான் அழைத்தேன். ஆனால் அந்த பெண் மறுத்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டது. அவள் என்னிடத்திலே வந்து பணத்தை கேட்டாள். நான் அவளிடத்திலே சொன்னேன், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினால் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் உனக்கு பணம் தருகின்றேன் என்று நான் சொன்னேன். அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். கடைசியாக நான் அந்த பெண்ணிற்கு பக்கத்திலே செல்கின்ற பொழுது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அவள் சொன்னாள். நான் பதறி போய்விட்டேன். அவள் சொன்னால், இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னாள். நான் அவளை நெருங்கிய பொழுது அவள் சொன்ன வார்த்தை, உடனே நான் அந்த இடத்தை விட்டு நான் தூரமாகிவிட்டேன். யா அல்லாஹ், இது உனக்காகத்தான் நான் செய்தேன். எனக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து எனக்கு விடுதலையை கொடு, இந்த குகையிலிருந்து நான் வெளியேற வேண்டும் ரஹ்மானே என்று சொன்னவுடன் பாறை லேசாக நகர்கின்றது. அடுத்து மூன்றாவது நபர் துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு கூலிக்காரர் வேலை செய்து கொண்டிருந்தார். என்னிடத்திலே ஒரு கூலிக்காரர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார். ஒரு நாள் தன்னுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார். நானும் அவரை தேடி தேடி பார்த்தேன், அவர் காணவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு இடத்திலே வந்து அவருடைய கூலியை கேட்டார். நான் சொன்னேன், இதோ இந்த ஆட்டு மந்தைகள் இருக்கின்றது, இது எல்லாம் உன்னுடைய பொருள்தான் என்று நான் சொன்னேன். அவர் கேட்டார், கிண்டல் அடிக்கின்றாயா? என்னுடைய கூலியை கேட்டா ஆட்டு மந்தையை நீ காமிக்கிறியே அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், உன்னுடைய கூலியை வைத்து நான் ஒரு ஆட்டை வாங்கினேன். அந்த ஆடுதான் இப்பொழுது ஒரு மந்தையாக இங்கே நிற்கின்றது. நான் நினைத்திருந்தால் அந்த கூலியை மட்டும் அவரிடத்திலே கொடுத்திருக்கலாம், ஆனால் நான் கொடுக்கவில்லை. அந்த அவருடைய கூலியினால் ஒரு ஆட்டு மந்தையே அங்கே உருவானது. இது எல்லாம் உனக்கு சொந்தமானது. யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டித்தான் நான் அதை செய்தேன்.
நான் நினைத்திருந்தால் அந்த ஆட்டு மந்தையை நான் வைத்துக் கொண்டு அவருடைய கூலியை மட்டும் நான் கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி நான் எண்ணவில்லை. ரப்பே, இந்த குகையிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்று அவர் துஆ கேட்கின்றார். அந்த பாறை விலகுகின்றது, 3 நபர்களும் வெளியிலே வருகின்றார்கள் என்ற ஒரு வரலாற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள். இதை எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், நாம் வாழ்க்கையிலே செய்கின்ற நல்ல அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான். வல்ல ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا يسر لنا امورنا مع الراحة لقلوبنا والصحة والسلامة في ديننا ودنيانا وكلنا وليا وكلنا نصيرا. اللهم انك تعلم حاجاتنا فقضي يا قاضي الحاجات وتعلم امراضنا فاشفي يا شافي الامراض وتعلم عيوبنا فاسترها يا ستار العيوب وتعلم ذنوبنا فاغفر يا غفار الذنوب برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், எங்கள் மஹல்லா வாசிகள், எங்கள் ஜமாத் பெருமக்கள் செய்த, உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள், நாங்கள் உன்னுடைய அடிமைகள் ரஹ்மானே, நீ என்னுடைய எஜமானன்கள். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள், நாங்கள் ஏதோ பாவம் செய்து விட்டோம், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே செய்த நல்ல அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை மன்னித்து எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலா முசீபத்துகளை எல்லாம் நீக்கி யா அல்லாஹ் எங்களுக்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், உலகத்திலே அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், யூதர்கள், நசராக்கள், முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமிய பெருமக்களையும் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான தேவைகளை நீ நிவர்த்தி செய்வாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய இந்த கரங்களை உன்னிடத்திலேயே நாங்கள் நீட்ட வேண்டும் ரஹ்மானே. ரஹ்மானே, நாங்கள் யாரிடத்திலேயும் கையேந்தக்கூடிய நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாது ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த வாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் மஹல்லா வாசிகளுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கும் ஈரான் யா அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகளுக்கும் நீ பாதுகாப்பையும் அமைதியையும் தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ செய்பவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.